எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோல தான் உங்களை மீட் பண்றேங்க. இன்னைக்கு எதை பத்தின வீடியோனா, இன்னைக்கும் ஹேர் பத்தின வீடியோ தாங்க. லாஸ்டா நான் வந்து ஹேருக்கு வந்து மாஸ்க் போட்டிருந்தேன் இல்லைங்களா? ட்ரை ஹேருக்கு வந்து என்ன மாதிரி நீங்க மாஸ்க் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கணும், எனக்கு ஸ்பீடா ஹேர் க்ரோத் ஆகணும், ஏன்னா எப்ப பார்த்தாலுமே எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கு, எனக்கு அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அந்த சிஸ்டருக்காகவும் பாக்குற எல்லாருக்காகவுமே நான் வந்து இப்போ உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ சொல்ல போறேன். ஹேர் க்ரோத்துக்கு என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணலாம், நீங்க என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம், உங்களுக்கு சீக்கிரமா ஹேர் க்ரோத் ஆகணும் இல்லைங்களா, அதுக்கு என்னென்ன பண்ணலாம். இப்போ ஃபோர்ஹெட்ல எல்லாம் வந்து ஹேர் கம்மியாயிட்டே இருக்கும் இல்லையா, நிறைய பேருக்கு நெத்தி பெருசா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் நிறைய டிப்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். டிப்ஸ் உங்களுக்கு நிறைய தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம் எல்லாத்தையும் இந்த வீடியோல நான் சொல்ல போறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்னோட சேனல்ல இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குங்க, போய் பாருங்க. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப வந்து நம்ம ஃபுட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாங்க. நான் நிறைய வீடியோஸ்ல அதான் சொல்றது. இன்டேக் எவ்வளவு எடுக்கிறோமோ அதை பொறுத்து ஹேர் இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு மாஸ்கோ இல்ல ஒரு ஆயிலோ நான் என்ன வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம், நான் அதை சொல்லலாம். ஆனா இது எல்லாத்துக்கும் பேஸ்ட் வந்து ஃபுட்டு தானுங்க. நம்ம நல்லா சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்தியா இருக்கோம்னா ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். இப்ப நிறைய பேர் இல்ல நான் நல்லா சாப்பிடுறேன்னு சொல்லுவாங்க, ஆனாலும் ஹேர் ஃபால் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் நான் ரெமெடி வச்சிருக்கேன், இந்த வீடியோல சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபுட்ல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்க நிறைய ரிச் புரோட்டீன் இருக்க மாதிரி ஃபுட் எடுக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம எக் சாப்பிடலாம். முட்டை சாப்பிடாதவங்க வந்து நீங்க ஏதாவது இந்த மாதிரி பயிர் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, கொள்ளு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் முளை கட்டி வச்சு சாப்பிடலாம். உங்களால அப்படி பண்ண முடியல அப்படின்னா நீங்க சும்மா ஊற வச்சுட்டு வேக வச்சு அந்த மாதிரி சாப்பிடலாம். உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்குதோ அந்த மாதிரி சாப்பிடலாங்க. அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்க நிறைய எடுக்கலாம், நட்ஸ் எல்லாம் நீங்க நிறைய எடுக்கலாம். விட்டமின் இ இருக்க மாதிரி நிறைய, விட்டமின் இ, சி அதெல்லாம் இருக்க மாதிரி நிறைய ஃபுட் எடுத்தீங்கன்னா, இப்ப வந்து ஃபுட்ல வந்து நிறைய பேருக்கு ஒரு இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுறது வந்து ஒரு ஆர்வம் வந்துருச்சு, முன்னாடி மாதிரி இல்ல. நீங்க அந்த மாதிரி ஃபுட்ல வந்து என்னென்ன நமக்கு வந்து என்னென்ன தேவை அந்த மாதிரி நிறைய புரோட்டீன் எடுங்க. புரோட்டீன் நிறைய எடுத்தீங்கன்னா ஹேரோட திக்னஸ் நீங்க நல்லா டிஃப்ரெண்டா பார்க்க முடியுங்க. நான் பார்த்திருக்கேன், என்னோட கஸ்டமருக்கு நான் சொல்லியிருக்கேன், நானே அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத டைம்ல நான் டேப்லெட் எல்லாம் எடுத்த டைம்ல என்னோட ஹேர் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் இப்ப என்னோட ஹேர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டிஃப்ரெண்ட் நான் நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால புரோட்டீன் வந்து நீங்க எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவு வந்து ஹேர் உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்குங்க. ஓகேங்க, இப்ப ஃபுட்டு பார்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன மாதிரி ஸ்கேல்ப் வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஏன்னா ஹேருக்கு நிறைய பார்த்துட்டோம். ஹேர் க்ரோத் வந்து நமக்கு ஸ்கேல்ப்ல இருந்து தான் இருக்கும். அதனால நம்ம வந்து இப்ப ஸ்கேல்ப்ல இருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி ஹேர் க்ரோத் ரீக்ரோத் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேங்க. இப்ப வந்து நீங்க ஆயில் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, பேஸ்ல இருந்து பார்க்கலாம். நீங்க சில பேர் ஆயிலே யூஸ் பண்ண மாட்டாங்க, சில பேர் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க ஆயில் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா ஆயில் யூஸ் பண்ணணும் கண்டிப்பா. ஆயில் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும்னா, நீங்க சில்லுன்னு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்க ஒருவேளை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க, இல்ல நீங்க கோகனட் ஆயில் யூஸ் பண்றீங்க, அந்த மாதிரிலாம் இருந்தாலும் ஆயில வந்து நீங்க அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணாம கொஞ்சம் வார்மா சூடு பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்கேல்ப்ல வந்து பொறுத்து சூடா நம்ம ஸ்கேல்ப்ல வச்சுட்டு ஒரு மசாஜ் பண்ணிட்டு நம்ம ஆயில ஒரு 1 hour விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க. இல்ல உங்களுக்கு காலையில டைம் இருக்காதுன்னா நீங்க நைட்டே ஆயில் வச்சுட்டு கூட நீங்க காலையில வாஷ் பண்ணலாம். நீங்க ஆயில வந்து கொஞ்சம் ஹீட்டா தான் யூஸ் பண்ணணும். ஹீட்டா போட்டு நல்லா ஒரு மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்கும். ஸ்கேல்ப்ல ஒரு மசில்ஸ் இருக்குல்ல, நம்ம ஸ்கேல்போட மசில்ஸ் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். அந்த போர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓபன் ஆயிட்டு அந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகி உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் ஈவன் ஆகும்போது என்ன ஆகும்னா ஹேர் க்ரோத் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். உங்களுக்கு மெதுவா முடி வளருதுன்னா இன்னும் கொஞ்சம் வேக வேகமா ஹேர் க்ரோத் இருக்கும். நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆயில் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். நீ சில பேர் ஆயிலே யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் இல்லைங்க நான் எப்பயுமே ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது பண்ணாதீங்க. ஏன்னா ஆயில் யூஸ் பண்ற ஹேரும் ஆயில் யூஸ் பண்ணாத ஹேரு ஸ்கேல்ப் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். கிட்டத்தட்ட இத்தனை வருஷத்துல வந்து ஆயில் யூஸ் பண்ணாதவங்க ஸ்கேல்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ட்ரையா இருக்கும், ஹேரும் ட்ரையா இருக்கும். ஹேர்ல வந்து ஒரு ஹைட்ரேட்டிங்கும் ஒரு அந்த ஹெல்த்தினஸே இருக்காது ஹேர்ல. அந்த மாதிரி நான் நிறைய பார்த்திருக்கேன். அதனால ஆயில் யூஸ் பண்ணுங்க. ஆயில வந்து நீங்க வார்மா ஹீட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. நல்லா உங்க ஹேர் வந்து க்ரோத் ஆகுறத உங்களால பார்க்க முடியும். ஓகேங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆயில் வந்து அதே மாதிரி நீங்க கொஞ்சம் உங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் எல்லாருக்கும் ஹேர் ஃபால் இருக்கும்னு இல்ல. ஹேர் ஃபால் உங்களுக்கு ரொம்ப இருக்கு, ஃபோர்ஹெட்ல எல்லாமே வந்து இந்த உச்சி தரன்னு சொல்லுவோம்ல, அந்த இடம் கிரவுன் ஏரியா அங்க எல்லாமே ஹேர் ஃபால் நிறைய இருக்கு அப்படின்னா
நீங்க ஆயில் வந்து டைரக்டா வெறும் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணாம, ஆயில் வந்து கொஞ்சம் நம்ம இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு காய்ச்சுவோம்ல முன்னாடி மாரி, இந்த செம்பருத்தி இலை, நெல்லிக்காய், கருவேப்பிலை அந்த மாரி கொஞ்சம் இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுவோம் தெரியுங்களா? நெறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஆனா அத ப்ராப்பரா அந்த ஆயில வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணணும். நீங்க அந்த மாரியும் ட்ரை பண்ணலாங்க. ஆயில் பத்தி சொல்லும்போது, நான் வந்து பார்லர்ல வந்து நான் சலூன்ல வந்து ஆயில் அது மாரி ரெடி பண்ணி சேல் பண்றேன். இதுவரைக்கும் நான் அந்த வீடியோ நான் போட்டது இல்லைங்க. ஏன்னா நானு ரொம்ப நெறைய பண்றதில்ல. நான் செக் எண்ணெய் எடுத்துட்டு நானு அத வீட்லயே வந்து நான் கையில நம்ம ஹோம்மேடா வந்து ரொம்ப ஆர்கானிக்கா நான் பண்றேன் அந்த ஆயில் வந்து. என்னோட சலூனுக்கு அளவா பண்ணிட்டு அத சேல் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னும் அத YouTubeல போடல. நெக்ஸ்ட் வந்து நான் அந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்றத வந்து வீடியோவா போடலாம்னு இருக்கேன். நீங்க பாருங்க. அதுல வந்து நான் நெறைய ஹெர்ப்ஸ் போட்டுட்டு, அத வந்து ஒரு கரெக்ட்டான ப்ரொசீஜர்ல, டெம்பரேச்சர்ல வந்து நான் அத வந்து ஹீட் பண்ணி நானு சேல் பண்றேன் அந்த ஆயில. நீங்க அத பாருங்க. உங்களுக்கு அது மாரி பண்ண முடிஞ்சாலும் நீங்க அத வீட்லயே தாராளமா பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கு டைம் இருக்கு. அது மாரி பண்ண முடியுதுன்னா நீங்க பண்ணலாம். இல்ல நீங்க வேணும்னாலும் சொல்லுங்க. எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேணுங்கிறவங்களுக்கு நானு வெளியவே இனிமே சேல் பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க ஆர்டர் குடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டெலிவரி பண்றேன். ஆல்ரெடி என்னோட கஸ்டமரு வெளிய இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஆயில் கேட்கிறவங்க எல்லாருக்குமே நான் டெலிவரி பண்ணிட்டு தாங்க இருக்கேன். YouTubeல போட்டு தான் நான் இன்னும் அத பெருசா பண்ணல. நான் பார்லர் அளவுக்கு இங்க வர கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம குடுத்துட்டு தான் இருக்கோம். நெக்ஸ்ட்ல வந்து நான் அந்த வீடியோவும் போடுறேன். உங்களுக்கு பார்த்துட்டு வேணும்னா சொல்லுங்க. நீங்க இல்ல அதே மாரி உங்களால ரெடி பண்ண முடியுது. உங்களுக்கு வந்து அந்த திங்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னா தாராளமா நீங்க பண்ணலாம். ஆனா ஆயில் வந்து நீங்க இந்த மாரி இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு, நல்லா அந்த ஆயில வந்து பாயில் பண்ணிட்டு, அந்த பாயில் பண்றதுக்குமே நான் சொன்ன மாரி டெம்பரேச்சர் இந்த அளவு தான் காய்ச்சணும். இந்த மாதிரி தான் இத காய வைக்கணும். அந்த மாரி கொஞ்சம் நெறைய இருக்கு ப்ரொசீஜர். அத மட்டும் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா போதும். அந்த மாரி ஆயில் ரெடி பண்ணிட்டு, நீங்க அத வார்மா நான் சொன்ன மாரி கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு ஸ்கேல்ப்ல வச்சு, நீங்க ஒரு மசாஜ் பண்ணிட்டு, நீங்க ஹேர்லலாம் வச்சுட்டு வாஷ் பண்ணி பாருங்க. வீக்லி ட்வைஸ் 3 டேஸ் அந்த மாரி பண்ணீங்கன்னா, ஹேர் குரோத் சூப்பரா இருக்குங்க. நல்ல முடி வளர்றது உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். அதே மாரி ஃபுட்ட பத்தி பேசணும் இல்லைங்களா? நீங்க வந்து சாப்பிடுற விஷயத்துல இதெல்லாம் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அதே மாரி ஜூஸஸ் வந்து நீங்க கொஞ்சம் நெறைய எடுத்துக்கோங்க. ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் நெறைய எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பெரிய நெல்லிக்காய். நெல்லிக்காய் நமக்கு யூசுவலாவே நெல்லிக்காய் சாப்பிட்டா ஹேர் குரோத் ஆகும் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம அத பண்ண மாட்டோம். நீங்க வந்து நெல்லிக்காய் வந்து டெய்லி ஒண்ணு சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்ல காலையில அத ஜூஸா போட்டு குடிச்சிருங்க. இல்லன்னா நான் முன்னாடி கூட ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். நெல்லிக்காவ வந்து நெல்லிக்காய் சாதம்லாம் செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த மாரி வீக்லி ஒரு 3 டேஸ் வந்து நீங்க நெல்லிக்காய் நெறைய சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலும் நீங்க நெறைய சாப்பிடலாம். கருவேப்பில வந்து நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. பெரியவங்களா இருந்தா அத ஜூஸ் போட்டு வாரத்துல 2 நாள், 3 நாள் அந்த மாரி கருவேப்பில ஜூஸ் போட்டுலாம் குடிக்கலாங்க. ஏன்னா, இதெல்லாம் பண்ணும்போது டிஃபரன்ஸ் வந்து அவ்ளோ தெரியுங்க ஹேர்ல. ஏன்னா, எல்லாருக்குமே எல்லா ஸ்டேஜ்லயும் முடி வளராது. ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருக்கும். ஒரு ஃபீவர் வரனாலயோ, இல்ல வேற ஏதாவது ஒரு இஷ்யூனாலயோ டெலிவரிக்கு அப்புறமோ நமக்கு நெறைய ஹேர் ஃபால் இருக்கும் இல்லைங்களா? அப்ப வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாரி ஃபுட் இன்டேக் எடுக்கிறது, இந்த மாரி ஆயில் யூஸ் பண்றது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஹேரோட குரோத்தோட டிஃபரண்ட்டும், ஹேரோட திக்னஸும் நம்மளால அத ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நானே அத ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கும் சி செக்ஷன் தான். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருந்துச்சு. நான் வந்து இந்த மாரி ஆயில்லாம் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி, அந்த ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் அதெல்லாம் மெயின்டெயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஹேர் குரோத் வந்து அவ்ளோ டிஃபரன்ஸ் தெரிஞ்சதுங்க. ஸ்கேல்ப்ல எங்கேயுமே கேப் இருக்காது. எனக்கு அவ்ளோ திக்கா இருக்கும் ஹேரு. அந்த மாரி நம்ம ஹேர் வந்து நம்ம எந்த அளவு பாத்துக்கிறோமோ அந்த அளவு குரோத் ஆகும். நீங்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, நான் சொன்னது எல்லாத்தையும் பண்ண முடியாட்டி இப்பயே சொல்றேன். இது எல்லாத்தையும் உங்களால பண்ண முடியலனாலும், நீங்க கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கனாலே ஹேர் குரோத் நல்லா இருக்குங்க. நெல்லிக்காலாம் வந்து நீங்க சும்மா டெய்லி குடிக்கிற தண்ணீல கட் பண்ணி போட்டு கூட, இப்ப ஒரு ஒரு வாட்டர் பாட்டில்ல வந்து நீங்க நெல்லிக்காவ கட் பண்ணி போட்டுட்டு, அந்த தண்ணி கூட குடிக்கலாங்க. அந்த தண்ணீல கூட எசன்ஸ் வந்து உங்களுக்கு அது ஃபுல்லா பாடில கிடைக்கும். நீங்க அந்த மாரி கூட நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். அதே மாரிங்க இப்ப ஆயில் வந்து நீங்க இந்த மாரி பிரிப்பேர் பண்ணி யூஸ் பண்றீங்க. சில பேருக்கு டாண்ட்ரஃப் இருக்கும் இல்லையா? டாண்ட்ரஃப் இருக்கும். ஏதாவது ஸ்கேல்ப் ஏதாவது டிசீஸ் இருக்கு. ஸ்கேல்ப்ல இட்சிங் இருக்கு. அந்த மாரி விஷயம்லாம் இருக்குன்னா, நீங்க வந்து இந்த ஆயில் பிரிப்பேர் பண்ணும்போது சின்ன வெங்காயம் அதுல போட்டுக்கோங்க. இருந்தாலும் நீங்க அந்த ஆயில மறுபடியும் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? நீங்க எப்ப யூஸ் பண்றீங்களோ அந்த டைம்லலாம் சின்ன வெங்காயத்த சும்மா தட்டி போட்டு அந்த ஆயில்ல போட்டு நீங்க அத நல்லா பாயில் பண்ணிக்கலாம். அத கொஞ்சம் அதுல நல்லா வேக வச்சுட்டு ஒரு காட்டன்ல தொட்டு நம்ம வந்து ஸ்கேல்ப்லலாம் அத போட்டு அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணி பண்ணலாம். ஏன்னா, அந்த சின்ன வெங்காயம் போடும்போது உங்களுக்கு அந்த ஸ்கேல்ப்ல இருக்கிற இட்சிங்கும், டாண்ட்ரஃப் அது எல்லாமே கியூர் ஆகுங்க. அதே மாரி இந்த ஃபோர்ஹெட்ல குட்டி குட்டி ஹேர்ஸ்லாம் ரீக்ரோத் ஆகும். அத உங்களால பார்க்க முடியும். ஏன்னா, நெத்தியில வந்து முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா, அத நம்ம ஃபாலோ பண்ணல, பார்க்காம விட்டுட்டோம்னா, நமக்கு வந்து அந்த இடத்துல ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தியாயிரும். பெரிய நெத்தி ஆகும். இப்பலாம் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த மாரி ப்ராப்ளம் இருக்கு. அப்ப வந்து நீங்க அந்த சின்ன வெங்காயத்த வந்து ரெகுலரா யூஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு வந்து அந்த இடத்துல குட்டி குட்டியா அந்த பேபி ஹேர் குரோத் ஆகுறத பார்க்க முடியும். அதனால நீங்க வந்து அந்த சின்ன வெங்காயத்த தட்டி போட்டு ஆயில்ல நல்லா
அத நல்லா கொஞ்சம் வேக வச்ச மாதிரி பண்ணிட்டு நீங்க வார்மா வந்து எங்கெங்க ஹேர் வந்து ரொம்ப கொட்டுது, ஹேர் ஃபால் எங்க நிறைய இருக்கு. சில பேர்ல ஒரு சில இடத்துல எல்லாம் அப்படியே கொத்து கொத்தா முடி வந்திருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கு, நான் பார்த்திருக்கேன். அந்த இடத்துல எல்லாம் நீங்க அந்த ஆயில யூஸ் பண்ணலாங்க. ஆனா ஒண்ணு என்னன்னா, நீங்க அந்த சின்ன வெங்காயம் போட்டு அந்த ஆயில்ல நம்ம ஹீட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? அத வந்து நீங்க அப்படியே ஸ்டாக் வைக்க கூடாது. இப்ப நீங்க நம்ம காய்ச்சுற ஆயில் வேற. நான் சொல்றேன் இல்லைங்களா? அந்த மாரி நான் காய்ச்சுறதோட ப்ரொசீஜர்லாம் வேற. அந்த ஆயில் எதுவும் கெட்டு போகாது. ஸ்மெல் எல்லாம் வராது. ஆனா நீங்க இப்ப நான் சொன்ன மாரி சும்மா சின்ன வெங்காயத்த தட்டி போட்டு கொதிக்க வைக்கிறீங்க இல்லைங்க? அந்த எண்ணெய வந்து நீங்க வச்சு யூஸ் பண்ண முடியாது. கெட்டு போன மாரி ஆயிரும். அதனால உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு எடுத்துட்டு ஒரு 2, 3 சின்ன வெங்காயம் போட்டு அதுலலாம் நல்லா தட்டி போட்டுட்டு நீங்க அத வேக வச்சு கூட நீங்க அத அந்த ஆயில் எடுத்து யூஸ் பண்ணலாம். நல்ல டிஃபரண்ட் தெரியுங்க. டாண்ட்ரஃப் இருந்தா சுத்தமா போயிரும். அதே மாரி நீங்க வந்து ஹேர் வாஷ பொறுத்தவரைக்கும் நீங்க வீக்லி 3 டேஸ் கடைசிக்கு 2 டேஸ் ஆச்சு நீங்க ஹேர் வாஷ் பண்ணணும். ஏன்னா ஸ்கேல்ப்ல வந்து நீங்க நெறைய டஸ்ட், பொல்யூஷன் இதெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பா ஸ்கேல்ப்ல அந்த போர்ஸ் எல்லாம் அது லாக் பண்ணும். அப்ப வந்து உங்களுக்கு ஹேர் குரோத் வரக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா, அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், நல்லா ஆயில் வச்சுட்டு வீக்லி 3 டேஸ் இல்லைன்னா 2 டேஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்க நல்ல ஹேர் வாஷ் எடுக்கணும். நான் முன்னாடி வீடியோல கூட சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? ஷாம்பு ஒரு மைல்டு ஷாம்பு, கண்டிஷனர் இந்த மாதிரி விஷயம்லாம் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு டவுட் இருக்கு, ஹேர் வாஷ பத்தி ஏதாவது டவுட் இருக்குன்னா கூட ஹேர் வாஷுக்காக நான் தனியா வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னோட சேனல்ல. அதையும் போய் பாருங்க. நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஹேர் குரோத் வந்து உங்களுக்கு சூப்பரா வேற லெவல்ல ஹேர் குரோத் இருக்கும். இப்போ வந்து ஹேர் குரோத்துக்கு நிறைய டிப்ஸ் பார்த்திருப்பீங்க. நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கேங்க. இது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து கஸ்டமருக்கு சொல்லி அவங்க ஃபாலோ பண்ண விஷயத்த தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். நல்ல ஹேர் குரோத் இருக்குங்க. அதே மாதிரி என்னோட சலூன்ல வந்து நம்ம ஹேர் ஃபாலுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது நீங்க இந்த பக்கத்துல இருக்கீங்க, இந்த சரௌண்டிங்ல இருக்கீங்கன்னா ஒரு வாட்டி நீங்க வந்து கூட உங்க ஹேர் ஸ்கேல்ப் எல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். நீங்க இல்ல உங்களுக்கு பக்கத்துல ஒரு ப்ரொஃபஷனல் சலூன் இருக்கு, அங்க நல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றாங்கன்னா நீங்க தாராளமா பண்ணலாம். ஏன்னா எல்லா சலூன்லயுமே ஹேர் ஃபாலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா பண்ணுவாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் சலூன் நல்லா ரன் பண்றாங்க அப்படின்னா ஹேர் ஃபாலுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்கு. நம்ம சலூன்லயும் இருக்குங்க. நீங்க ஏதாவது ட்ரை பண்றதுனாலும் பண்ணலாம். வேற ஏதாவது டவுட் இருக்கு உங்களுக்கு, வேற மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும் ஹேர பத்தியோ இல்ல உங்களுக்கு ஸ்கின்ன பத்தியோ வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த வீடியோஸ் போடுறேன். இப்ப நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதோட சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாங்க. வணக்கம்.